News One Express. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூடும் பகுதியில் தெருநாய்கள் அச்சுறுத்தல். சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினசரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக கன்னியாகுமரிக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்ட வெளிநாட்டைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் முக்கிய சிறப்பான முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடுவதற்கும் சூரிய உதயம் நிகழ்வை காண்பதற்கும் அதிகளவு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டும் பகுதியான திரிவேணி சங்கமம் பகுதியில் ஏராளமான தெருநாய்கள் அட்டகாசம் தினசரி நீடித்து வருகிறது. 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் அப்பகுதியில் உலா வருகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக இருப்பதுடன் 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை தெருநாய்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து தெருநாய்களின் அட்டகாசம் நீடித்தால் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அச்சப்படும் சூழல் உருவாகும். எனவே இதை கருத்தில் கொண்டு சுற்றுலாத்துறை மற்றும் கன்னியாகுமரி நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கன்னியாகுமரியில பல ஆண்டு காலமா கையாரம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடியவங்களை இங்க உள்ள நாய்கள் என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது. என்னன்னாக்கி அவங்க குட்டி போட்டு பல வருஷமா இங்கேயே தங்கிடுறாங்க நாய்கள். ஏன்னா மனுஷங்க வர முடியல. ஏன்னா கொரோனா டைம்ல வர மனுஷன் உள்ள வர முடியாம இருந்து ஆனப்புறம் அவங்களுக்கு தான் ராஜ்யமாயி போச்சு. இது பல காலம் எப்பவுமே வாடிக்கையா நடக்கக்கூடியது. என்னன்னாக்கி இது வரக்கூடிய ஆள்களை எப்பவும் கடிக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. இது நாங்களும் பல காலமா நடவடிக்கை எடுக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். யாருமே நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. ஊரு கன்னியாகுமரி. நான் கன்னியாகுமரியில கடையில வேலை பார்க்கிறேன். இந்த திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி வேலைக்கிழமை வரைக்கும் கன்னியாகுமரியில இப்ப கூட்டம் கிடையாது. வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் மக்கள் உங்களை கடையில ஆட்கள்லாம் சரி ஒரு வியாபாரம் நடக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சனி ஞாயிறு தான். அன்னைக்கு மட்டும்தான் சனி ஞாயிறு மட்டும்தான் கன்னியாகுமரியில கொஞ்சம் கூட்டம் அதிகமா வருது. மட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, கடை வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் அடைக்கணும்னு ஒரு ஆசையோட கடையை திறந்து வியாபாரம் பார்க்கலான்னு பார்த்தா ஏகப்பட்ட நாய்கள். கன்னியாகுமரி சனி ஞாயிறு மற்ற நேரமே நாய்கள் மக்கள் அதிகமா வருது சனி ஞாயிறு தான். அப்ப மக்கள் என்ன செய்யணும், காமராஜ் மண்டபாரியோட காந்தி மண்டபத்தோட பீச்சுக்கு போவாங்க. அங்க நாய்கள் கையில இருக்க கவர்களும் கையில இருக்க பிளாஸ்டிகளும் துள்ளி கடிக்கிறதால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைகளாலும் சரி பெரிய ஆளுகளாலும் நாய்கள் கடிக்குது. இதை பத்தி 1000 நேரம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது மக்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பாக ஆகி போச்சு. சனி ஞாயிறுனால மக்கள் பயப்படுறாங்க, கன்னியாகுமரிக்கு போகணுமா வேண்டாமா, இப்படி ஒரு பாதிப்பு வருது. நாயால நமக்கு நிம்மதி இல்லை, வீட்டுலதான் நிம்மதி இல்லைன்னு சொல்லி கன்னியாகுமரியில கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு வந்தா இங்கேயும் நிம்மதி இல்லை, எங்கதான் போகிறதுக்கு. அப்ப என்னன்னு நாங்க கேட்டதுக்கு இங்க நாய்கள் அதிகமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுக்கு நீங்க தான் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு என்னிட்ட சொன்னாங்க. நம்ம அப்போ கவர்மெண்ட் பேசுவோம், அரசாங்கம் அதுக்கு தானே இருக்கிறாங்க, மக்களுக்கு சேவை செய்யறதான அரசாங்கம். ஏன் நாய்களை பிடிக்க முடியாதாமா? எத்தனையோ லட்சத்தை எங்கெல்லாமோ போட்டு செலவு பண்றாங்க, அந்த நாய்க்காண்டி செலவு பண்ண முடியாதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.